ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. நாம் உற்சாகமாக இருப்போம். ஆண்டவர் பெரிய மழையை மாற்றி நமக்கு ஒரு நல்ல அனுகூலமான ஒரு காலநிலையும் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் எங்களுக்கு தான் இருக்க முடியல, சூடு, பயங்கரமான சூடு. சென்னையிலேருந்து புறப்பட்டு வரும்போது கேட்டோம், இங்கே கிளைமேட் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம். சொன்னாங்க, பாஸ்டர் மழை பெய்து கொண்டே இருக்கிறது, மழை வேண்டான்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன நினைச்சேன்னா, ஆஹா சென்னையில் ரொம்ப வெயிலில் வதக்கிட்டு போகிறோம், அங்கே நல்ல குளிரை அனுபவிக்கலாம் அப்படின்னு இங்கே வந்தால், நாங்கள் வந்து இறங்கின நேரத்தில் இருந்து எங்களுக்கு என்ன ஒரே வெயில், வெக்க சூடு. ஆனால் பிரதர் வீட்டில் நல்ல ஏசி போட்டு கொடுத்தாரு, அதனால் நல்ல சுகமாக இருந்தோம். ஆனால் ஒரு பக்கம் பார்த்தா அந்த காலநிலையே நமக்காகத்தான், கன்வென்ஷன் கூட்டத்துக்கு தான் ஆண்டவர் மழையை நிறுத்தி தந்தார் அப்படின்றது மாதிரி இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஒரு விசேஷித்த கிருபை நமக்கு இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. அதனால தேவனுடைய விசேஷித்த ஆசீர்வாதம் நமக்கு இருக்கு. அதுல நம்ம செய்திகளில் இன்னும் அந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தர விரும்புகிறோம். இன்றைக்கும் கூட இந்த பகற்காலத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் உபவாசத்தோடு ஜெபத்தோடு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நான் வந்து ஒரு செய்தியை பேசணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனாலும் நம்முடைய மத்தியிலே இருக்கிற சகோதரர் முத்துக்குமார், அவர் ஒரு உதவி தலைமை ஆசிரியர் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் விழுப்புரத்தில். அவங்க பேசுறத நிறைய பேர் விரும்புறாங்க. நான் பேசுறத பார்க்கலாம், ஒரு கண் தெரியாதவர் பேசுறது ரொம்ப விரும்புவாங்க. அதனால அவருக்கு ஒரு வாய்ப்பை நம்ம கொடுப்போம். ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் அனுபவத்தோடு பேசுவார்கள். எங்களுடைய செய்திகள், சாட்சிகள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உபவாச நாள் நம்முடைய தேசத்துக்காக அதிகமாக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவரை அழைச்சிட்டு வரேன். நம்ம தேசத்துக்காக அதிகமாக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம கொண்டுதான் தேவன் தேசத்திலே பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். ஆமென். விதைக்கிறவன் தூங்கினாலும் விதைகள் என்ன செய்கிறது இல்லை, தூங்குறது இல்லை. விதைக்கிறவன் விதையே விதைச்சிட்டு வந்துருவான். ஆனால் அந்த விதைகள் ஏற்ற காலங்களிலே முளைத்து அது பலன் கொடுத்து கொண்டே இருக்கும். ஆமென். அதே போலதான் ஜெபிக்கிறவன் தூங்கினாலும் ஜெபம் என்ன செய்யாது, தூங்காது, அது பதிலை கொண்டு வரும். இந்த பூரண சுவிசேஷ திருச்சபையிலே நீங்க உபவாசத்தோடு வந்து கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபமும் ஒரு பெரிய பலனை கொண்டு வரும். ஆமென். நீங்க ஜெபம் பண்ணிட்டு நல்லா மூக்கு முட்டை சாப்பிட்டு தூங்கினாலும் நீங்க பண்ணின ஜெபம் தூங்கவே தூங்காது. ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே விசுவாசத்தோடு ஜெபிப்போம், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய தேசத்துக்கு அதிகமாக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் நாங்களும் தேசத்துக்காக அதிகமாக பார்வையற்றவர்களை கூட்ட வைத்து ஒரு 60-70 பார்வையற்றவர்கள் கூடி நாங்கள் ஜெப ஆராதனை நடத்தி கொண்டே இருக்கிறோம். அதில் அதிகமாக ஜெபந்தான் நடந்து கொண்டிருக்கும். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பூர்ண சுவிசேஷ திருச்சபை மக்கள் ஆகிய உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய பூர்ண சுவிசேஷ திருச்சபையினுடைய ஊழியமும் ஒரு பாரமுள்ள ஒரு ஊழியம். நமக்கு நல்ல ஒரு தலைவரை கர்த்தர் தந்திருக்கிறார். பாஸ்டர் வினில் சதீஷ் ஐயா அவர்கள் நம்முடைய தலைமை போதகர். அவர்களுடைய தரிசனத்தினாலே நம்முடைய இந்தியாவிலே அநேக வட மாநிலங்களிலே ஊழியங்கள் ஆரம்பிக்கப்பட்டு சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களிலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அதற்கு உறுதுணையாக நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற சபை போதகர்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். நம்முடைய அரண்மனை சபையும் ஒரு பெரிய தரிசனம் பெற்ற ஒரு சபை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நமக்கு தரிசனம் பெற்ற நல்ல ஆவிக்குரிய எழுப்புதை உருவாக்கக்கூடிய ஒரு தேவதாசனை நமக்கு தந்திருக்கிறதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களோடு எங்களுக்கு குறைந்த நாட்களிலே கிடைத்த ஒரு ஐக்கியத்தை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வருங்காலங்களிலே நேற்றைக்கு நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். அவருடைய பார்வையற்ற ஊழியங்களிலும் அவர்களை அழைத்து அவர்களும் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்னா
இந்த ஊழியங்களை செய்ய கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. 3 மாநிலங்களிலே ஊழியங்கள் நடக்கிறது. ஒவ்வொரு வாரமும் நாங்கள் போக வேண்டும். இனி நாங்கள் செவ்வாய்க்கிழமை சென்னையில் போய் செவ்வாய் முதல் 2 நாள் மட்டும்தான் அங்கே இருக்க முடியும். அடுத்த உடனே வேலைக்கிழமை பெங்களூர் போயிட்டு அங்கே கூட்டங்களை நடத்தி, வெள்ளிக்கிழமை மைசூரில் மாண்டியா என்ற இடத்துல ஒரு கூட்டம் பார்வையற்றவர்களுக்காக, அதற்கு பிறகு சனிக்கிழமை பார்வையற்றவர்களுக்காக வயநாட்டிலே ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதற்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை முடிந்து, அதாவது 2 பார்வையற்ற குடும்பங்களுக்கு, ஒருவருக்கு கொட்டாரக்கரை, இன்னொரு திருவனந்தபுரத்தில் உதவிகளை செய்து, அதுக்கு பிறகு நாங்கள் இந்த வழியாக தான் சென்னைக்கு போனோம். இப்படி ஊழியத்தினுடைய காரியங்கள், தேவைகள் அதிகமாக இருக்கிறது. அதாவது உழைக்கிற தரிசனம் பெற்றவர்களுக்கு ஓய்வே இல்லை. ஆமென். அல்லேலூயா. நம்ம பாஸ்டரை பார்த்தீங்கன்னா அவரும் நேற்றைய தினத்தில் இருந்து ஓடி ஓடி அவர்கள் உழைக்கிறத பார்க்கும்போது ரொம்ப அதாவது எனக்கும் கொஞ்சம் யோசனையாக தான் இருந்துச்சு. ஆனால் அருமையானவர்களே, தரிசனம் பெற்றவர்களுக்கு தூங்குறதுக்கு நேரமே கிடைக்காது. ஆமென். அல்லேலூயா. நாங்கள் நல்லா அறிவோம். அதனால தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த இருக்கிற கொஞ்ச காலத்துல யோவான் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காய் இருந்தது போல, நாங்களும் தேவன் எங்களுக்கு கிடைத்த இந்த குறுகிய கால வாழ்க்கையில தேவனுக்காக இருந்து பிரகாசிக்க நீங்கள் எல்லாரும் எங்களுக்காக ஜெபிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். அல்லேலூயா. 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 கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. துதி கன மகிமை அவர் ஒருவருக்கே செலுத்துவோம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எப்பொழுதும் கூட கர்த்தருடைய தாசன் அருமையான சகோதரர் முத்துக்குமார் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு முன்பாக அனுபவ சாட்சியோடு கூட அவர்கள் பகிர்ந்து கொள்வார். பூரண சுவிசேஷ திருச்சபையினுடைய போதகர் ஐயா அவர்களுக்கும், திருச்சபையின் மக்களாகிய உங்கள் அனைவருக்கும், எங்களுடைய ஜீவ வெளிச்சம் இயக்கத்தினுடைய இயக்குனர் அம்மா மற்றும் என்னுடைய நண்பு சகோதர சகோதரிகள் மற்றும் உள்ள உங்கள் அனைவருக்கும் அன்பு ரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விழுப்புரம் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய ஒரு சிற்றூர், ஒரு சின்ன கிராமத்திலே என்னுடைய பெற்றோருக்கு நான் மூத்த மகனாக பிறந்தேன். பிறக்கும்போது பார்வை உள்ளவனாக பிறந்தேன். 3 வயதுக்கு பிறகு என்னுடைய பார்வை மாயமாய் மறைந்து போனது. பார்வை இழப்பிற்கு வியாதியோ வேறு எந்த விதமான உடல் உபாதையோ காரணம் இல்லை. மீண்டும் சொல்கிறேன், திடீரென்று மாயமாய் மறைந்து போன அந்த பார்வையை பெறுவதற்காக என்னுடைய பெற்றோர் கோயில் குளங்களெல்லாம் சுற்றி பார்த்தார்கள். பார்வை கிடைக்கவில்லை. பல பிரபலமான மருத்துவர்களை அணுகி பார்த்தார்கள். எனினும் இந்த பார்வை கிடைக்கவில்லை. 10 வயது வரை பெற்றோருடைய அரவணைப்பிலே வளர்ந்தேன். பிறகு ஒரு சிறப்பு பள்ளிக்கூடத்திலே பார்வையற்றவர்களுக்காக இயங்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவ நிறுவனத்தால் நடத்தப்படக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்திலே சேர்ந்து நான் பிரெய்லி எழுத்து முறையிலே படிக்க ஆரம்பித்தேன். அந்த பள்ளிக்கூடத்திலே இயேசு என்பவர் யார், அவர் அந்த உலகத்தில் எதற்காக வர வேண்டும், எனக்காக அவர் இரத்தம் சிந்தி தம்முடைய விலை மதிக்க முடியாத ஜீவனையை கொடுத்தாரே என்பதை அறிந்து கொண்டேன். இயேசுவை நான் என்னுடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஸ்நானம் எடுத்து அன்று முதல் ஆண்டவருக்காக இன்று வரையிலும் சாட்சியை ஜீவித்துக் கொண்டிருக்கின்றேன். படித்தேன், பட்டம் பெற்றேன். தமிழக அரசாங்கம் எங்களுக்கு பள்ளிக்கூடத்திலே ஆசிரியர்களாக, கல்லூரியிலே பேராசிரியர்களாக மற்றும் அரசாங்க நிறுவனங்களிலே அலுவலர்களாக பணியாற்றக்கூடிய வாய்ப்பினை எங்களுக்கு வழங்கி எங்களை ஊக்கமளித்து வருகிறது. எங்களுடைய வாழ்வை, அவனுடைய வாழ்வாதாரத்தை வளப்படுத்தி வருகிறது. எனவே இந்த தமிழக அரசுக்கு நன்றியவர்களாகவும், நான் ஒரு பார்வையற்ற சூழ்நிலையிலும் நான் இந்த அளவிற்கு உங்களுக்கு ஒரு சாட்சியாகவும், பார்வையுள்ள குழந்தைகளுக்கு பாடம் சொல்லித்தரக்கூடிய ஒரு ஆசிரியராகவும், தமிழ் ஆசிரியராகவும் 10ஆம் வகுப்பு வரை உள்ள ஒரு அரசாங்க உயர்நிலைப் பள்ளியில் விழுப்புரம் மாவட்டத்தில் கூடிய
அந்த அரசாங்க உயர்நிலைப் பள்ளியிலே நான் பணியாற்றி கொண்டு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கடவுள் எனக்கு கொடுத்த திறமையை இசையின் வாயிலாக, பாடலின் வாயிலாக அவருடைய கிரியைகளை அறிவிக்கவும், அவர் நாமத்தை அவரை உயர்த்தவும் கடவுள் கொடுத்த இந்த வாய்ப்பிற்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நான் இந்த பலிபீடத்தை நிற்பதற்கு எனக்கு தகுதி இல்லை என்று சொன்னாலும் ஆண்டவர் என்னை தகுதிப்படுத்தி, ஆண்டவர் நம் மீது மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்து நம் மீது இரக்கம் வைத்து இந்த நேரத்திலே நம்மை மகிமையாய் நடத்தி கொண்டிருக்கின்றார். நான் இயேசுவை என்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்ட பிறகு என்னுடைய வாழ்க்கையிலே பயங்கரமான மாற்றங்கள். நான் படித்தேன், பட்டம் பெற்றேன், அந்த வேலை கிடைப்பதற்காக போராடினேன், பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்தேன், நிந்தனைகளை, நெருக்கடிகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் அனுபவித்து இந்த வேலையை பெறுவதற்காக பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டேன். ஆனாலும் தேவ கிருபை, தேவனுடைய மகா இரக்கம் என் மீது இருந்தபடினாலே ஆண்டவர் என்னை உயர்த்தி எனக்கு திருமணமாகி 2 பிள்ளைகள், பார்வையுள்ள பிள்ளைகளையும் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கின்றார். மகள் இப்பொழுது கல்லூரியிலே இப்பொழுது ஆங்கில இலக்கியம் 1ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய மகன் 10ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கின்றார். இவர்களுக்கெல்லாம் பார்வை இருக்கிறது. நான் பணியாற்றக்கூடிய என்னுடைய பள்ளிக்கூடத்திலே நான் மட்டுமே பார்வையற்றவன், எல்லாரும் பார்வையுள்ளவர்கள். இப்படி கடவுள் என்னை இந்த அளவிற்கு உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் ஆண்டவர் என் மீது வைத்த மனதுருக்கம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு, இரக்கமும் முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது அவரை குறித்து. இரக்கம், அப்புறம் நீடிய சாந்தம், மிகுந்த கிருபை, வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற அவருடைய குணாதிசயத்தை விவரிக்கும் பொழுது முதலாவதாக அவரை இரக்கம் உள்ள தேவன் என்று வர்ணிக்கின்றது. தேவனுடைய இரக்கத்தையும், அதாவது மனதுருக்கத்தையும், மனிதனுடைய மன இறுக்கத்தையும் பற்றி நேற்றைய தினத்தில் நாம் இந்த இருதயத்தினுடைய காரியங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இருதயமானது கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாயிருக்கிறது. இருதயத்திலிருந்து வெளிவரக்கூடிய பொல்லாத சிந்தனைகள் மனிதனை தீட்டுப்படுத்துகிறது. எனவே அப்படிப்பட்ட இருதயமுள்ள பல மனிதர்கள் மன இறுக்கமுள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மன இறுக்கம்னா டென்ஷன் அப்படின்னு சொல்ற அந்த அர்த்தத்தில் நான் சொல்ல வரல. மன கடினம் உள்ளவர்களாக, இருதய கடினம் உள்ளவர்களாக சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய தேவாதி தேவன் மனதுருக்கம் உள்ள தெய்வம். ஹல்லேலூயா. ஒரு சில கருத்துக்களை இந்த அடிப்படையில் நான் சொல்லி கடந்து செல்ல விரும்புகின்றேன். நம்முடைய தேவன் மனதுருகும் தெய்வம். எனவேதான் ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாடும்போது, மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்புக்கு அளவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. 2 கண்களும் பார்வை இழந்து போனது. பெற்றோர் எவ்வளவு வேதனை அடைந்திருப்பார்கள். நான் என்னுடைய தாய்க்கு 8 வருடம் கழித்து ஒரு ஆண் மகன் பிறந்தது என்று எல்லாரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆனால் பார்வை இழந்ததன் காரணமாக இனிமே நமக்கு வாரிசு இல்லை, இந்த வாரிசை இந்த கண் தெரியாத ஆண்மகனை வைத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் என்ற அந்த கேள்விக்குறியோடு வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது மற்றும் ஒரு பெண் குழந்தை, எனக்கு அடுத்தாற் போல உள்ள பெண் குழந்தை பார்வை அற்று பிறந்தது. இப்படி 2 பிள்ளைகள் பார்வையற்று போனார்களே, பெற்றோர் எவ்வளவு வேதனை அடைந்திருப்பார்கள் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். நீங்கள் உங்களுக்கெல்லாம் கடவுள் நல்ல பிள்ளைகளை, கண் தெரிந்த, நன்றாக பேசக்கூடிய, கால்கள் கைகள் எல்லாம் இயங்கக்கூடிய குழந்தைகள் இருக்கலாம். சிலர் ஒருவேளை இந்த பலவீனம் உள்ள குழந்தைகளும் இருக்கலாம். அப்படிப்பட்ட பெற்றோரும் அந்த குழந்தைகளும் கவலைப்பட தேவையில்லை. இங்கே அமர்ந்திருக்கின்ற நாங்கள் எல்லாம் ஒரு சாட்சிகளாக, உங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக நாங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய ரோல் மாடல். அதாவது நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்களுக்கும் ஒரு உயர்வு இருக்கிறது, உங்களையும் ஆண்டவர் உயர்த்துவார் அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக கடவுள் எங்களை இங்கே உங்களுக்கு முன்பாக கொண்டு வந்திருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த பலவீனமாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாக கடவுள்
எல்லாரையும் பயன்படுத்துவார். ஏனென்று சொன்னால் அவர் பாரபட்சம் இல்லாத தேவன். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 4:11 படி என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொன்னால், இந்த உலகத்திலே பார்வையுள்ளவனையும் பார்வையற்றவனையும் எல்லாரையும் உண்டாக்கினவர் கர்த்தராகிய நான் அல்லவோ என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆகையினால படைத்த தெய்வம், நம்மை உண்மை உள்ள தெய்வம், கைவிடாத தெய்வம், இரக்கமுள்ள தெய்வம். பாருங்க, இந்த இரக்கம் அப்படிங்கிற வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது சற்று அதை பற்றி நாம் தியானிப்போம். இந்த இரக்கம் என்கின்ற வார்த்தை எப்படி பிறந்தது? அது எபிரேய பதத்திலே ரஹூம் என்று சொல்லப்படுது. ரஹூம் ரஹூம் அந்த இரக்கத்தினுடைய பெயர் எச்சமாக, பெயர் சொல்லாக மனதுருக்கம், ரஹாமீம் என்ற எபிரேய பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சரி, இந்த இரக்கம், மனதுருக்கம், இந்த சொற்கள் எல்லாம், இந்த அருமையான சொற்கள் எல்லாம் எதன் அடிப்படையில் எபிரேய பாஷை சொல்லப்பட்டிருக்கிறதுனா, இந்த வார்த்தைகள் இரண்டுமே ரஹேம் என்கின்ற பெண்களுடைய கற்ப பிறப்பை மையமாக வைத்து இந்த ரெண்டு வார்த்தைகளும், இரக்கம், மனதுருக்கம், அதாவது ரஹூம், ரஹாமீம், இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தாயின் கற்பத்திலிருந்து உருவாகக்கூடிய குழந்தைகள், அந்த தாயின் கற்பத்திலே பிறக்கக்கூடிய குழந்தைகளும், குழந்தைகள் மீது தாய் எவ்வளவு பாசம் வைத்திருப்பாள், கற்பத்தில் இருக்கும்போது அந்த பெண் குழந்தை, அந்த குழந்தைக்காக எவ்வளவு இரக்கம் வைத்திருப்பாள், அந்த குழந்தைக்காக பாதுகாப்பு, எப்படியெல்லாம் பாதுகாப்பு வைத்திருப்பாள், அந்த குழந்தை பிறந்தவுடனே அந்த குழந்தையின் மீது எவ்வளவு இரக்கம் வைத்திருப்பாள். இதை நாம் சாலோமோனுடைய அந்த ரெண்டு பெண்கள் அங்கே நீதி கேட்டு வருகின்ற அந்த நிகழ்ச்சியை நாம் பார்க்கும்போது அதை நாம் சொல்ல முடியும். ஆகையினாலே இரக்கம் என்கிற அந்த வார்த்தை நம்முடைய தேவாதி தேவன் பெண்களுடைய கற்ப பிறப்பை மையமாக வைத்து இந்த இரக்கம் என்கின்ற வார்த்தை அது மனதுருக்கமாக அமைந்திருக்கிறதை நமக்கு பல உதாரணங்களோடு வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆகையினாலே நம்முடைய தேவன் இரக்கம் உள்ளதே. பாருங்க, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிற தேவன், நம்முடைய இரக்கம், நம் மீது இரக்கம் உள்ள தேவன். இவர் இப்படி பார்வையற்று பிறந்து விட்டானே என்று ஒதுக்கிவிடவில்லை, புறக்கணிக்கவில்லை. இயேசு தாம் வாழ்ந்த காலத்திலே ஏழைகளும் பார்வையற்றவர்களும் மாற்றுத்திறனாளிகளாகிய அவர்கள் மீதுதான் ஆண்டவர் மனதுருக்கம் வைத்ததாக நாம் நிறைய நிகழ்ச்சிகளை படிக்க முடியும். யாரையும் ஒதுக்கவில்லை, பாவம் செய்த பாவிகளை ஒதுக்கவில்லை, பாதிக்கப்பட்டவர்களை ஒதுக்கவில்லை. ஆண்டவர் நல்லவர்கள் என்று சொல்வதை விட கெட்டவர்கள் மீதே ஆண்டவர் அதிகமான மனதுருக்கம் உடையவராக, அக்கறை உடையவராக வாழ்ந்திருக்கின்றார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் மனதுருக்கம் உள்ள தெய்வம். இந்த ஆண்டவர் நம் மீது மனதுருக்கம் வைப்பதற்கு, அவர் நம் மீது இரக்கம் வைப்பதற்கு நாம் என்ன பக்தி உள்ளவர்களா, இல்ல நீதி உள்ளவர்களா, அல்லது நாம் விசுவாசம் உள்ளவர்களா என்று பார்த்தால் நிச்சயம் இல்லை. ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிறது மனதுருக்கம் தானே தவிர நம்முடைய நீதியோ பக்தியோ எதுவுமே கிடையாது. அன்பு தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, நிறைய வசனங்கள் நாம் சொல்ல முடியும். நம்முடைய வேதத்திலிருந்து யாத்திராகமம் 34 அதிகாரம் 6-7 வசனங்களை கொஞ்சம் படிங்க. யாத்திராகமம் 34, 6, 7 போய் படிங்க தயவுசெய்து. யாத்திராகமம் 34, 6, 7. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமுள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவரான விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே சொல்லப்பட்டது முதலாவதாக ஆண்டவர் இரக்கமும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால இந்த இரக்கம் அப்படிங்கிற வார்த்தை அது ஆண்டவருக்கு மாத்திரமே உரியது. ஏனென்றால் நம் மீது மனதுருகுகிற தெய்வம், நம் மீது இரக்கம் பாராட்டுகிற தெய்வம். ஒரு சம்பவத்தை நான் சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். பிரபல டாக்டர் மார்க் என்கின்ற ஒரு புற்றுநோய் நிபுணர் ஒரு நாள் இவருக்கு தம்முடைய கண்டுபிடிப்புக்காக ஒரு விருது பெற்றுக்கொள்வதற்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்திற்கு செல்ல வேண்டும். அப்பொழுது விமான நிலையத்திற்கு செல்கின்றார் ஆண்டவர். விமான நிலையத்துக்கு சென்றால் விமான நேரம், புறப்படுவதற்கான நேரம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம்
தாமதம் என்று சொல்லிவிட்டார்கள். இவர் குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளாக அந்த குறிப்பிட்ட அந்த விருது பெறுவதற்கான இடத்துக்கு செல்ல வேண்டும். ஆனால் விமானம் தாமதமாக புறப்படும் என்று சொல்லிவிட்டார்கள். அப்பொழுது வரவேற்பு அறைக்கு சென்று கேட்கின்றார், நீங்கள் பேசாம ஒரு கார் எடுத்து போனீங்கன்னா ஒரு 4 மணி நேரத்தில் போயிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு ஒரு கார் எடுத்துகிட்டு போகிறார். கார் எடுத்துட்டு போயிடலான்னு போடா பயங்கரமான இடி, மழை, புயல், காற்று. காரை ஓட்ட முடியவில்லை. ஓரமாக ஒதுக்கிவிட்டு சற்று இளைப்பாரி கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அதிலே ஆயிடுச்சு. அவங்க குறிப்பிட்ட நேரம் சென்று கொண்டே இருக்கிறது. என்ன செய்வதே தெரியவில்லை. சரி என்று அப்படியே அதுக்கு அவர் வண்டியை அதுக்கு பிறகுதான் அவருக்கு தெரியுது அவர் போக வேண்டிய திசை மாறி வேறு திசையில் சென்று விட்டார். எனவே அந்த இடத்தை கண்டுபிடிப்பதும் கடினம். இனிமேல் அந்த இடத்திற்கு சென்று அந்த விருதை பெறுவது எப்படி என்று பயங்கரமான ஒரு கஷ்டத்தோடு கூட அப்படியே இறங்கி பார்த்த ஒரு சின்ன குடிசை வீடு இருக்கிறது. அந்த குடிசை வீட்டுடைய கதவை போய் தட்டுகிறார். அங்கிருந்து ஒரு பெண் உள்ளே இருந்து வெளியே வருகிறார். ஒரு ரொம்ப கடினம், ஒரு கஷ்டப்பட்ட, பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி வெளியே வருகின்றார்கள். அம்மா, இங்கே கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா குடிப்பதற்கு என்று கேட்கிறார் டாக்டர் மார்க். ஐயா உள்ள வாங்க உட்கார வச்சு அவங்களுக்கு டீ பிஸ்கட் கொடுத்து, ஐயா கொஞ்ச நேரம் உட்காருங்கன்னு சொல்லிட்டு, ஐயா நான் கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணிட்டு வரேன், வேணும்னா நீங்களும் அந்த ஜபத்தில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே இவரும் சரி ஓகே என்ன ஜோம் பண்ணுறாங்க கவனிப்போன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டே இருக்கிறாங்க. அழுது ஜோம் பண்ணுறாங்க. ஜபம் முடிஞ்ச உடனே, ஏமா எதுக்கு இப்படி அழுது ஜோம் பண்ணுறீங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்டப்போ, அங்கே பாருங்கய்யா இந்த தொட்டியில் தூங்குகிற ஒரு குழந்தை, புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை. நான் ஆண்டவரிடத்திலே பல முறை ரொம்ப காலமாய் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். நிச்சயமாக என்னுடைய குழந்தைக்கு நல்ல மருத்துவரை நிச்சயமாக அழைத்து வருவார். அதுவும் நிறைய பேர் பேசிக்கினாங்க, டாக்டர் மார்க் அப்படிங்கிறவர் தான் ஒரு சிறந்த புற்றுநோய் நிபுணர் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கினாங்க. அந்த டாக்டர் நிச்சயமான வீட்டுக்கு கூட்டு வருவாருங்கய்யா, விசுவாசிக்கிறேன்னு சொன்ன உடனே அவருடைய அந்த டாக்டர் மார்க் அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக விழுந்தன. ஐயோ, இப்படிப்பட்ட இரக்கமுள்ள தேவன், அன்புள்ள தெய்வம், மனதுருகும் தெய்வம் இந்த பெண்மனுடைய ஜெபத்தை கேட்டு நான் செல்ல வேண்டிய இடத்தையே மாற்றி இந்த வீட்டிற்கு அழைத்து வந்திருக்கின்றாரே, இந்த பெண்ணினுடைய ஜெபத்தை கேட்டு இருக்கின்றாரே, எவ்வளவு மகிழ்ச்சி உள்ள தேவன், ஒரு இரக்கம் உள்ள தேவன், மனதுருக்கம் உள்ள தேவன் என்பதை அந்த இடத்திலே ஆண்டவரை துதித்து அந்த பெண்மணியோடு சேர்ந்து டாக்டர் மார்க் அவர்களும் மையப்படுத்தினாராம். தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம் மீது இரக்கம் உள்ள தெய்வன், மனதுருகிற தெய்வம். பாருங்க, யோனாவுடைய கதை நான் பார்க்கும்போது ஆண்டவர் நாம் என்ன தவறு செய்தாலும், நாம் எவ்வளவு பாவங்களை செய்தாலும் ஆண்டவர் நம்மை வெறுக்காத தெய்வம், நம்மை புறக்கணிக்காத தெய்வம். யோனாவும் பாருங்க, செல்ல வேண்டிய திசை வேறு, செல்ல வேண்டிய இடம் வேறு, ஆனால் அவர் வேறு இடத்திற்கு செல்வதாக தீர்மானித்து விட்டார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் அவர் மீது அன்புடையவராக இருந்தார். அவர் செல்ல வேண்டிய திசையை அவரை அறியாமலே அவரை அழைத்து செல்கிறார். ஏனென்று சொன்னால், அசிரியர்கள் அன்றைக்கு கடந்த அந்த காலத்திலே அசிரியர்கள் இஸ்ரவேல் மக்கள் மீது பயங்கரமான ஒரு தாக்குதலை நடத்தி பயங்கரமான பிரச்சனை உண்டாக்கினவர்கள். எனவே யோனாவுக்கு பயங்கர கோபம், எப்படியாவது இந்த அசிரியர்களை கடவுள் அழித்து விட வேண்டும், கோபத்தினால் அழித்து விட வேண்டும் என்று அந்த கோபத்தின் விளைவாக அவன் அங்கே இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் அதை எப்படி மாற்றுகிறார் என்று சொன்னால், அசிரியர்கள் தங்களுடைய பாவத்திலிருந்து மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கின்ற அந்த ஒரு தருணத்தை, அந்த ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்துகின்றார். எனவே அந்த நிகழ்வே மாற்றப்படுகிறது. யோனா பாருங்க, யோனாவுடைய நிகழ்ச்சி வேற. ஆண்டவர் தவறுகளை திருத்துவதற்கு, பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் விரும்புகிறார். ஆனால் மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்கிறதுன்னு சொன்னா, அவனுக்கு சமயம் பார்த்து அவனை தண்டிச்சு அவனை வந்து கஷ்டப்படுத்தி விட வேண்டும், அதனால நமக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும் என்று மனிதன் நினைக்கிறான். அதாவது மற்றவர்களை கஷ்டப்படுத்தி தண்டனை பெறுவதை பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு, சின்ன பசங்க கூட உங்களுக்கு தெரியும், பள்ளிக்கூடத்தில் ஓடி அவன் விழுந்துருவான், எங்கேயா இடிச்சுக்குவான், அதை பார்த்து இன்னொரு பையன் சிரிப்பான். அவன் இடிச்சுக்கிட்டானேன்னு கஷ்டப்பட மாட்டான், கவலைப்பட மாட்டான், சிரிப்பான்.
ஏன்னா அவனுடைய நிலைமை அப்படிதான். ஸ்டூடெண்ட் அப்படின்னா அப்படிதான், பசங்கன்னா அப்படிதான். இன்னொருத்தவங்க அதை கஷ்டப்படுறதை பார்த்து நமக்கு சந்தோஷம் அப்படி நினைக்கக்கூடிய காலகட்டம் இது. எனவே இப்படிப்பட்ட நம்ம இந்த கெட்ட குமாரனுடைய அந்த இளைய குமாரனுடைய கதை கூட பார்க்கும் பொழுது பாருங்க, ஆண்டவர் அந்த அது அருமையான ஒரு ஓமையை சொன்னார். அந்த மூத்த மகன் இளையவனை பார்த்து பொறாமைப்படுகிறான். சரி, தம்பி திருந்தி வந்துட்டானே, நம்ம அப்பா இவ்வளோ ஒரு அருமையான வரவேற்பை கொடுத்து அவனை ஏற்றுக்கொண்டாரே, அவனை மீண்டும் ஏற்றுக்கொண்டாரே என்று இவன் அதை பார்த்து சந்தோஷப்படவில்லை. மாறாக அதை பார்த்து பொறாமைப்படுகின்றான். மனம் திரும்பிய அந்த நிலைமையிலிருந்து அவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. மூத்த அண்ணன், அது அந்த தம்பியினுடைய சகோதரன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த தகப்பன் வேதம் எப்படி ஒரு அப்பா எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சாட்சியாக இந்த இளையகுமாருடைய தகப்பனுடைய அந்த செயல்களை நமக்கு ஆண்டவர் அழகாக ஓமையாக சொல்லியிருக்கிறார். தேவத்தினுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எரிகோ நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது, எரிகோ என்பது ஒரு சபிக்கப்பட்ட ஒரு இடம், அந்த எரிகோ நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது அங்கே ஒரு பார்வையற்ற சகோதரன் அமர்ந்து, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று உரத்த சத்தத்தோடு அழைத்தார். எல்லாரும் அதட்டினார்கள். ஆனால் அன்பு இரட்சகர், அருமை இரட்சகர் இயேசு மாத்திரமே அவன் அருகே வந்தார், அவனை தொட்டார், அவனுடைய தேவைகளை சந்தித்தார். ஆம் தெய்வத்துடைய பிள்ளைகளே, எத்தனை இடங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் மனதுருகும் தெய்வமாக, அங்கே நாம் வனாந்திரத்தில் கூட நாம் பார்க்கும் பொழுது ஜனங்கள் 3 நாளாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது மனதுருகி என்று சொல்லப்பட்டிருக்கிற தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் மனதுருகுகிற தெய்வம், மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்கிற தெய்வம். ஆனால் இன்றைக்கு மனிதருடைய நிலைமை அப்படி இல்லை. பிரியமான தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, அதே போல நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். அதே போல தானியேல், இந்த தானியேல் மீது பொறாமை கொண்ட ஜனங்கள், இந்த தேசத்திற்கே ஒரு பெரிய, அதாவது 120 தேசாதிபதிகளையும் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 120 தேசாதிபதிகள், 3 பிரதானிகள், இவர்களெல்லாம் ஏற்படுத்தி அவர்களுக்கு தலைவனாக தானியேலை ஒரு முக்கியமான பிரதானிகள் ஒருவராக தரியு ராஜா ஏற்படுத்தினார். ஆனால் அதை கண்டு பொறாமையடைந்த துரோகிகள், தேசத்தை தரமற்றவர்களாக மாற்றிக் கொண்டிருந்த அந்த தேசாதிபதிகள், ஏன் இப்படி ஒரு நல்ல ஒரு தலைமை நமக்கு வேண்டும் என்ற பொறாமையிலே கணக்கு ஒப்புவிப்பதிலே உண்மையாக அவன் இருந்தான். ஏனென்று சொன்னால் அவனுக்குள்ளே ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது. அவன் முழுமை உள்ளவனாக இருந்தான். மாத்திரமல்ல, அவன் மீது எந்த விதமான ஒரு குற்றத்தையும் யாராலும் கண்டுபிடிக்கப்பட முடியவில்லை. அவன் மீது யாதொரு குற்றத்தையும் யாரும் கண்டுபிடிக்க முடியல. ஏனென்றால் நம்ம அந்த தானியேலை பார்க்கும் பொழுது அவன் பாருங்க, இவனை எப்படியாவது குற்றப்படுத்த நினைச்சாங்க அந்த மக்கள், அந்த தேசாதிபதிகள் எல்லாம் சேர்ந்து வேறு முகாந்திரமின்றி இவனை அவனுடைய தேவனை வணங்குகின்ற அதிலே குற்றத்தை கண்டுபிடித்து விடலாம் என்று புதிதாக ஒரு திட்டம் போட்டு திருடர கூட்டம்னு சொல்லுவாங்க உலகத்தில். எனவே திட்டம் போடுகிறார்கள். எனவே இதை கேள்விப்பட்ட, அதாவது இந்த தேவனை ராஜாவினிடத்தில் உடனே போய் சொல்றாங்க, தரி ராஜாவினிடத்தில், ராஜாவே 30 நாள் அளவும் உம்மை தவிர யாரையும் வணங்கக்கூடாது, சேவிக்கக்கூடாது. அப்படி சேவிக்கிறவனை சிங்கத்தின் கெபியிலே போடப்பட வேண்டும் என்ற அந்த ஒரு ஆர்டர், ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் ஒன்று, பத்திரம் ஒன்று எழுதப்படுகிறது, தாக்கியது. அதன் அடிப்படை இதை கேள்விப்படுகிற தானியேல் என்ன செய்கிறார் பாருங்க, எவ்வளவு தைரியமாக, எதை குறித்தும் பயப்படாதவராக. ஏனென்றால் அவர் எந்த குற்றமும் செய்யவில்லை, உலகத்தில் எந்த குற்றத்தையும் அவர் எந்த குற்றத்திலும் ஈடுபடவில்லை. ஆண்டவருக்கும் உண்மையாக இருந்தார், ராஜாவுக்கும் உண்மையாக இருந்தார். மேலே சென்று தான் எப்பொழுதும் முன்பு செய்து வந்தபடியே தினம் 3 வேளை பாருங்க பலகணிகளை திறந்து வைத்துக் கொண்டு அவருடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணினார். எனவே அதை கேட்ட அந்த ஜனங்கள் ஒரு ராஜாவிடத்திலே, இது இப்படிப்பட்ட உன்னுடைய கட்டளையை மீறிவிட்டார், இது பெர்சியருக்கும் மேவியருக்கும் உரிய இந்த பிரமாணத்தை அவர் மீறிவிட்டார் என்று சொல்ல உடனே ராஜாவுக்கே அதை பொறுக்க முடியல. ஏன் இந்த ஜனங்களாம் இப்படி இவன் மேல, தானியேல் மேல பொறாமை வைத்திருக்கிறான்? ஏன்னா அவர் முன்பெல்லாம் 70 வருடங்களுக்கு பிறகு இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம் தானியேலுடைய வாழ்க்கையில. ஆனால் அதற்கு முன்பாக அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதையெல்லாம் முன்பே கோரேஸ் இவருடைய ராஜாவுடைய ராஜ்யபார காலத்திலே இந்த தானியேலுடைய
நல்ல செயல்கள், ஆண்டவர் மீது அவன் வைத்திருந்த பக்தி, ஆண்டவர் மீது அவன் வைத்திருந்த ஒரு உண்மை 70 ஆண்டுகளுக்கு பிறகும் உயர்த்த ஆண்டவர் திட்டமாயிருக்க. எனவே தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, குற்றப்படுத்தலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் ராஜாவையும் அந்த ராஜா தரியு ராஜா கூட தானியேல் மேல ஒரு மனதுருக்கம் உள்ளவராக, மாத்திரமல்ல சிங்கத்தின் கெபியிலே போடப்பட்ட போதிலும் கூட ஆண்டவர் சிங்கத்தின் வாய்களை கட்டி தம்முடைய பிள்ளைகள் மீது மனதுருகி பாதுகாக்கிற தெய்வம். தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, நாமும் கூட எல்லா வேளையும் உண்மையா இருக்கிறோமா? நாம ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறவர்களா இருக்கிறோமா? விசேஷித்த ஆவியை நாம் ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்கிறோமா? மாத்திரமல்ல, போய் சொல்றாங்க, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பிவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தரியு ராஜா கேட்க. என இடைவிடாமல் ஆராதிக்கிறோமா ஆண்டவரிடத்தில்? மாத்திரமல்ல, அவன் ஆண்டவரிடத்தில் விசுவாசம் வைத்தபடினால சிங்கத்தின் கேபிலிருந்து தப்பிவிக்கப்பட்டான். தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்பி இது மனதுருகுகிற தெய்வம். ஒரு நாள் நான் பள்ளிக்கூடத்தில் வேலை செய்யும் போது பசங்க இந்த காலத்தில், நீங்களாம் பார்வையுள்ள யாராவது டீச்சர்ஸ் தான் உங்களுக்கு தெரியும், எப்படியெல்லாம் இப்போ சேட்டை பயங்கரமாக செய்கிறாங்க அப்படின்னு நல்லாவே உங்களுக்கு தெரியும். உங்களாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு பசங்களுடைய சேட்டை இன்னைக்கு அதிகமாகி போச்சு. அப்போ பார்வையில்லாத எங்களை எப்படி எங்களை நினைப்பாங்க, இல்லை எங்களுக்கு எப்படி அவங்க அடங்கி கீழ்ப்படிவாங்க நினைச்சு பார்க்குறீங்களா? ஆனால் ஆண்டவர் எங்கள் மீது வைத்திருக்கிற அந்த இரக்கம், அவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஞானம், நாங்கள் கரெக்டாக லாஸ்ட் பெஞ்சில் 4வது பையன், அவன் ஏன் கரெக்டாக பேரை சொல்லுவோம். உடனே பையன், ஐயா எப்படி இந்த பையன் மட்டும் ஏதாவது செஞ்சால் எப்படி கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு பசங்க கேட்பாங்க. நான் சொல்லுவேன் தைரியமா, இது கடவுள் கொடுத்த ஞானம் குழந்தைங்களே, நீங்கள் தப்பு செய்யாதீங்க, தவறு செய்யாதீங்க. இப்படி நான் ஒரு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு அடைக்கொண்டிருந்தேன். 8வதுல ஒரு குழந்தைய தெரியாமல் கொஞ்சம் வேகமாக அது விளையாட்டுத்தனமாக தான் அடிக்க போனேன். அது கொஞ்சம் தலையில் பட்டு சின்னதாக ஒரு சின்ன காயம் கூட இல்லை, லேசாக வீங்கிடுச்சு. அதை உடனே போயிட்டு, அது ஒன்றும் பிரச்சனை பண்ணலை. கூட இருந்த பசங்க போய் அவங்க அம்மாட்ட சொல்லி, அவங்க அம்மா ஒன்றுமே சொல்லலை, என்கிட்ட எதுவும் பேசலை, யார்கிட்ட எதுவும் பேசலை, குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. நான் அதை கேள்விப்பட்டேன். உடனே எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, இந்த குழந்தைக்கு என்னன்னு சொல்லுங்கள், நான் செலவை நான் பார்த்துக்கிறேன். ஸோ அந்த அம்மா அழுதுட்டாங்க. ஐயா, நீங்கள் அடித்த பற்றி நான் கவலைப்படலைங்க ஐயா, நான் உங்கள் மேலே கோபமாக இருந்திருந்தா நேராக உங்கள்கிட்ட கேட்டிருப்பேன். என் பொண்ணு நல்லா இருக்கிறதுனா அடிச்சிங்க, அந்த பொண்ணு நல்ல வாழ்க்கையில் முன்னேறதுக்காக அடிச்சிங்களே, அதை பற்றி ஒன்று தப்பையில் அழுதுட்டாங்க. இப்போ நான் சொன்னேன், நீ கவலைப்படாதீங்க, என்ன செலவானும் பரவாயில்லன்னு சொன்னேன். பரவாயில்ல. இப்படி தெய்வத்துடைய பிள்ளைகளே, நாம் பணியாற்றுகின்ற இடங்களிலும் சரி, நம்முடைய திருச்சபையிலும் சரி, நாம் எல்லா விதத்திலும் உண்மை உள்ளவர்களாக, பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய மக்களாக வாழும் பொழுது கடவுள் நிச்சயம். அங்க பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் எகிப்திற்கு அடிமையாக இருந்து ஆண்டவரிடத்திலே ஓலமிட்டு அழுதார்கள். அந்த கூக்குரலை ஆண்டவர் கேட்டார். எப்படி தேவன் அங்கிருந்து அவர்களை அந்த எகிப்திலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானானுக்கு அழைத்து செல்கின்றார். மாத்திரமல்ல, அந்த குழந்தைகளை அதாவது அந்த ஜனங்களை தம்முடைய குழந்தைகளாகவே நினைத்தார். அவர்களுக்கு வேண்டிய உணவு, தண்ணீர் எல்லாவற்றையும் கொடுத்தார், வேண்டியதெல்லாம் கொடுத்தார். ஆனால் இந்த ஜனங்கள் இரக்கமற்ற மக்களாக, ஆண்டவரை மறுதலிக்கிற மக்களாக, அவர்களுடைய வழி தாறுமாறாய் போனது. எனவே அவர்கள் முழுமையாக கானான் தேசத்துக்குள் மக்கள் பிரவேசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் நமக்கு வாய்ப்பினை கொடுக்கிறார், ஆண்டவர் நம்மை திருத்துகிறார். ஆனால் நாம அடுத்தவங்களை பார்த்து நீ தான் குற்றவாளி. திருக்குறளை கூட ஒரு திருக்குறள் இருக்கு, ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்குன்னு வள்ளுவரே சொல்லியிருக்கார். ஏதிலார், மற்றவங்களுடைய குற்றத்தை பார்க்கிற நீ, ஏதிலார் குற்றம் போல் மற்றவர்களுடைய குற்றத்தை பார்க்கிற நீ, அந்த குற்றத்தை போல தம் குற்றம் காண்கிற்பின், நாம என்ன குற்றம் செஞ்சிருக்கிறோம், முதலாவது நம்ம குற்றத்தை நாம நினைச்சு பார்த்து திருந்திட்டோம்னா தீதுண்டோ, இந்த உலகத்திலே எந்த தீமையும் கிடையாது, நன்மையான வாழ்வு என்று நமக்கு தெரியும். முதல்ல நீ மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்கிற நீ, முதலாவது நீ யார், எப்படிப்பட்டவன், என் உன் கண்ணில் இருக்க துரும்பை எடுத்து போடு என்று வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, மனிதர்கள் நம்மை குற்றப்படுத்தலாம், மனிதர்கள் நம்மை
கேவலமாக எப்படி வேணாலும் பேசலாம், கவலைப்படாது. எங்களை பார்த்து என்னென்ன பேசியிருப்பாங்க நினைச்சு பாருங்க. எல்லாம் இப்போ என்கிட்ட படிக்கிற குழந்தைங்க கூட எங்களை என்ன நினைச்சிருப்பாங்க, டீச்சருங்களுக்கெல்லாம் நிறைய பேர் வைக்கிறாங்க. ஒரு சாருக்கு பேர் வச்சாங்களாம், ஹே குற்றாலம் சார் வந்துட்டாரா, குற்றாலம் சார் வந்துட்டாராங்களா. என்னடா குற்றாலம் சார் அப்படின்னாக்கா, அவர் ஸ்கூலில் கிளாஸில் பாடம் எடுக்கும்போது அந்த எச்சி வந்து எல்லா மேலேயும் பசங்க மேலாம் படுமா, முன்னாடி இருக்கிற பசங்க மேலே சாரல் மாதிரி படுமா. உடனே குற்றால சாரல், இப்போ குற்றால சார் வந்துட்டார் இப்படி பசங்க ஆசிரியர்களை ஒரு காமெடி பொருளாகவே பார்க்கிறார்கள். எனவே இது காமெடிக்காக தான் சொன்னேன். ஆனால் நல்ல நேசிக்கிற பிள்ளைகளும் இருக்கிறாங்க எங்கள் மீது அன்புக்கு. நாங்கன்னா ஒரு சந்தோஷம் பிள்ளைங்களுக்கு. ஏன்னா நாங்கள் வகுப்பில் போயிட்டு மனப்பாட பாட்டெல்லாம் ராகமாக பாடி சொல்லிக் கொடுப்போம் பசங்களுக்கு. அதான் ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும். நான் சில நேரங்களை எந்திரிச்சு டான்ஸ் ஆடுங்கன்னா கூட சொல்லுவேன் பாட்டு பாடி. ஏன்னா அவங்களுக்கு நிறைய மன இருக்கும், டென்ஷன். படிக்கிற குழந்தைங்களுக்கு 10th படிக்கிறாங்கன்னா எவ்வளவோ படிக்க வேண்டியிருக்குது, அவங்களுக்கு நிறைய படிக்கணும். அவங்களுக்கு ஒரு மன இருக்கும். கொஞ்சம் பாட்டு பாடி சந்தோஷமா இருங்கன்னு சொல்றதுனால எங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அந்த குழந்தைங்களுக்கு. என்கிட்ட ரொம்பலாம் செட்டப் பண்ண மாட்டாங்க, அடங்குவாங்க. அதே மாதிரி டெஸ்ட் எழுதும் போதெல்லாம் நேற்றைக்கு அது வெள்ளிக்கிழமை பள்ளிக்கூடத்தில் வியாழக்கிழமை பாடம் எடுத்துட்டு வந்த 10th ஒரு பொண்ணு கேட்குற கேள்விக்கெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லிச்சு. எப்படிடா அது, ஒரு டல்லாக இருக்கிற, டல்லுனா ஒரு ஆவரேஜாக படிக்கிற ஒரு பொண்ணு பட்டு 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 பதில் சொல்லிச்சு. எனக்கு ஒரு டவுட்டு, எங்க காட்டு பொம்பளை பிள்ளை, சரி நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, லீடரை கூப்பிட்டேங்க வாமா, இந்த பொண்ணு நான் கேட்குறதுக்கெல்லாம் கரெக்டாக பதில் சொல்கிறாமா, எனக்கு டவுட்டாக இருக்கு அப்படின்னு சொன்னோடனே, ஐயா நீங்களா எங்களை கூப்பிட்டு கேட்பீங்கன்னு நினச்சோம், நீங்கள் கேட்க கேட்க எங்களுக்கே தெரியாமல் அவள் பின்னாடி ஒழிச்சு வச்சிருந்து எடுத்து எங்களை உங்களுக்கு ஆன்சர் சொல்லிட்டு இருக்கான்னு சொன்னான். பார்த்தீங்களா, இப்படி ஏமாற்றுகிற குழந்தைகள் இருக்கிறாங்க, ஆனால் உண்மையாக இருக்கிற குழந்தைகள் இருக்கிறாங்க. ஆண்டவர் எங்களை ஞானமாய் இந்த பள்ளிக்கூடத்தில் மாத்திரமல்ல ஞானமாய் என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, இந்த ஆசிரியர் வேலைக்கு சாதாரணமாக கிடைச்சிட்டு நினைக்காதீங்க. படித்தேன், பட்டம் பெற்றேன். ஒரு நாள் என்னுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ், அதை SSLC, ஹையர் செகண்டரி 12th, அதே மாதிரி என்னுடைய BA எல்லா மார்க் ஷீட் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் என்னுடைய பையில் வச்சுட்டு என்னுடைய நண்பர் கையில் கொடுத்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து சொல்லிட்டு போயிட்டேன். ஆனால் அவரை ஒருத்தர் வந்து ஏமாற்றி அவர்கிட்ட இருந்து அந்த பேக்கை பிடுங்கி அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் திருட்டு ஓடியே போயிட்டான். அப்போ வெறுங்கையோட வந்து நின்னாரு. ஆண்டவத்தில் ஜோமான, ஆண்டவரே எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் படித்தேன், எங்கள் அம்மா அப்பாவுக்கு எந்த விதமான ஒரு வாழ்வாதாரமே கிடையாது, கூலி வேலை செஞ்சு கல் உடைச்சி விவசாய வேலை செஞ்சு எங்களை படிக்க வச்சாங்களே, என்ன ஒரு நிமிஷத்தில் ஒரே நாளில் என்னுடைய வாழ்க்கையே தொலைஞ்சு போயிடுச்சு, நான் எப்படி இந்த உலகத்தில் வாழ போகிறேன் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் மனசை மட்டும் தளர விடாமல் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தேன். கடவுளை ஜெபத்தை கேட்டார். உடனே ஒரு 6 மாதத்தில் எல்லா சர்டிஃபிகேட்டையும் டூப்ளிகேட் எல்லாத்தையும் போய் அப்ளை பண்ணி வாங்கிட்டேன். அடுத்து உடனே ஒரு எக்ஸாம் வந்துச்சு, டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட். இப்போ டெட் நடத்துகிற மாதிரி TRB 2003 ஒரு எக்ஸாம் வந்துச்சு. அந்த எக்ஸாமில் நான் எழுதினேன். பாருங்க, ஒரே ஒரு மார்க்கில் நான் தோற்று போயிட்டேன். ஒரே ஒரு மார்க்கில் தோற்று போயிட்டேன். உடனே ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே ஒரே ஒரு மார்க் இருந்திருந்தா எனக்கு அரசாங்கத்தில் ஒரு வேலை கிடைச்சிருக்குமே டாடி, ஏன் இப்படி சோதனைகள் வருது, சோதனை மேல் சோதனை பா சாமி, ஏன்பா அப்படி வருது. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், தளர விடல, ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் திரும்பவும் ஒரு தேர்வு எழுதக்கூடாது, அடுத்த ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடு நான் காத்திருந்தேன், ஜெபித்தேன். பாருங்க, ஒரு நாள் திடீர்னு கவர்மெண்ட்லேருந்து ஒரு லிஸ்ட் போட்டாங்க. அதில் போய் பார்த்தா என் பேர் வந்துருந்துச்சு. சரி, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக நான் அரசாங்கத்தில் அழைக்கப்பட்டிருந்தேன். போனேன், அதை சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு சொன்னாங்க, சரி ஓகே சார் போகலாம்னு சொல்லிட்டாங்க. நான் இருந்தாலும் எனக்கு ஒரு ஆண்டவர் மேலே ஒரு விசுவாசம், நிச்சயமாய் கடவுள் என் மீது மனதுருகம் உள்ள தெய்வம், இரக்கமுள்ள தெய்வம், அவர் 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்கிற தேவன் என்று அந்த விசுவாசத்தோடு கூட ஒரு வாரம் கழிச்சு போய் கேட்டேன். அங்கே இருக்க அந்த டைரக்டர், ஐயா என்னுடைய பேர், நான் வந்து பாஸ் ஆகிருக்கேனா, எனக்கு வேலை உண்டான்னு கேட்டேன். கை கொடுத்து என்னை வாழ்த்தினார். கங்க்ராச்சுலேஷன் சார், உங்களுக்கு அரசாங்கம் வேலை கொடுத்துருக்கிறது. நீங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்க உயர்நிலைப் பள்ளியில் 4000 ரூபாய் ஒப்பந்த அடிப்படையில்
உங்களுக்கு ஆசிரியராக பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பினை அரசாங்கம் தந்திருக்கிறது என்று சொன்னார்கள். தேவத்துடைய பிள்ளைகளே, கரங்களை தட்டி தேவநாமத்தை மேம்படுத்தலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்றது புரியுதா? புரியுதுங்களா? பிரைஸ் தி லார்ட். எனவே 4000 சம்பளத்துக்கு 2005ஆம் ஆண்டு வேலைக்கு சேர்ந்த, அதனைத் தொடர்ந்து 19 ஆண்டுகள் இப்பொழுது முடித்து 20வது ஆண்டில் இந்த அரசாங்க வேலை நான் இருந்து கொண்டிருக்கிறேன். 2005 வேலைக்கு சேர்ந்த 2006 நிரந்தரமான ஊதியத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டேன். அதனைத் தொடர்ந்து நான் கர்த்தருடைய கிருபையினாலே இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். வேலையிலே நிறைய சிக்கல்கள், போராட்டங்கள். எனக்கு என்னுடைய சிஎல், கேஷுவல் லீவ் என்று சொல்லக்கூடிய தற்செயல் விடுப்பு, இதை என்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவருக்காக பாடணும், ஆண்டவருக்காக கீபோர்டு வாசிக்கணும்னு சொல்லி என்னைக்கு நான் பொருத்தனை செய்தேனோ அன்று முதல் ஆண்டவருக்காக நான் ஜீவித்து வருகிறேன். உலக பிரகாரமான பாடல்கள், சினிமா பாடல்களுக்கோ வேறு உலகத்தினுடைய பாடல் எதுக்குமே நாங்கள் போய் பாடுறது கிடையாது. ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்த வேண்டும், இயேசு ராஜாவை பாடி மையப்படுத்த வேண்டும், அவருக்காக இசைக்க வேண்டும் என்கின்ற அந்த பொருத்தனையோடு வாழ்ந்து கொடும். காலேஜில் படிக்கும்போது ஒரு நாள் திடீர்னு இந்த இசையில் ஆர்வமாக, இந்த இசையில் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அடிக்கடி நிறைய சோதனைகள் பல விதத்தில் வரும். விழுந்து 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 எந்திரிச்சு அவனுடைய சமூகத்தில் நாங்கள் அந்த இசை துறையில் இருக்கிறவர்களுக்கு தெரியும். பல விதத்தில் ஒரு போராட்டம். கல்லூரியில் படிக்கும்போது ஒரு போராட்டம். நண்பர்களெல்லாம் நீ சினிமா பாட்டுக்கு வந்து கீபோர்டு வாசி, சினிமாவுக்கு பாடு அப்படின்னு சொன்னாங்க. நான் கொஞ்ச நாளாக வரமாட்டேன், இது கடவுளுக்காக நான் அர்ப்பணித்திருக்கிற, வரமாட்டேன்னு சொன்னேன். ஆனாலும் நண்பர்களை விடலை, கூப்பிட்டாங்க. சரி போகலாம். போயிட்டு ஒரே ஒரு பாரதியாருடைய பாட்டை, பாரதி படத்தில் நிற்பதுவே நடப்பதுவேன்னு ஒரு பாட்டை பாடிடலான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராமுக்காக நான் வந்து போகலான்னு ஒத்துக்கிட்டேன். நாளைக்கு போகலான்னு. இன்றைக்கி சாயங்காலம் என்ன நடந்ததுன்னா, அப்படி எனக்கு கொஞ்சம் வெளிச்சம் தெரியும், ஓரளவுக்கு உருவம் மட்டும் தெரியும், ஆளை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது, அடையாளம் காண முடியாது. இப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது திடீரென்று ஒரு சவரில் மோதி என்னுடைய 2 பற்களும் உடைந்து போயிடுச்சு. அப்போ நான் நினச்சி பார்த்தேன், ஆண்டவரே பல்லு போயிடுச்சு, இது என்ன காரணமாக இருக்கலாம்? ஒருவேளை நான் சினிமா பாட்டுக்கு போகலான்னு நினச்சேனே, ஏன்னா பல்லு வலி, ரத்தம், உதடெல்லாம் அடிபட்டு ரத்தம், இந்த நிலைமையோடு நான் போய் பாட்டு பாடணுமா? இதோட நான் முடிவு பண்ணுறேன், ஆண்டவரே இந்த உலக பாட்டே எனக்கு வேணாம், இந்த உலக சினிமா பாட்டே வேணாம், உலகத்துக்காக இசையே வேணாம். அது ₹1 எனக்கு கிடைச்சாலும் பரவாயில்லை, 100 கிடைச்சாலும் பரவாயில்லை, ஆண்டவருக்காக பாடுவேன், இசைப்பேன் என்று அன்று முதல் தீர்மானம் நான் உறுதிப்படுத்தி கொண்டேன். கடவுளை என்னை ஆசீர்வதித்து அதற்கு பிறகு ஒரு அரசாங்க வேலையும் கொடுத்து இன்னைக்கு எந்த கஷ்டத்தையும், அதாவது பொருளாதார ரீதியிலே கடவுள் என்னை உயர்த்தி வைத்திருக்கார் என்று சொன்னால் மனதுருகிற தெய்வம். அல்லேலூயா. நம்முடைய இரக்கமுள்ள தேவன். அல்லேலூயா. தோல்விகள் வரலாம், தோல்வியை வெற்றியாக மாறப்படுகிற தெய்வம். அல்லேலூயா. ஒரு முறை சாது சுந்தர் சிங் ஐயா அவர்கள் சுவிசேஷ கூட்டத்தை முடித்துவிட்டு புறப்பட அவர் போது ஒரு காட்டு வழியாக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. காட்டு வழியாக கடந்து போகும்பொழுது அங்கே ஒரு ஆறு, இந்த ஆற்றை வேறு கடந்து செல்ல வேண்டும். மாலை நேரமாகிவிட்டது. அப்போ ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ணார், ஆண்டவரே இந்த கஷ்டத்தை நான் எப்படி சமாளிக்க போகிறேன்? இந்த காட்டுக்குள்ள யானையினுடைய பிடிரல்கள், கொடிய மிருகங்களுடைய கூவல்கள், சத்தங்கள், இதெல்லாம் எனக்கு பயமாக இருக்குது. நான் என்ன செய்ய போகிறேன்? அது மட்டும் இல்லை, மிருகத்திலும் தப்பித்தாலும் இந்த ஆற்றை கடந்து எப்படி போக போகிறேன்? நீச்சல் தெரியாதுன்னு ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணாராம். சங்கீதம் 91:11 படி ஆண்டவர் நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு தம்முடைய தூதர் கட்டளிடுவார். அப்படி ஆண்டவர் நம்மை ஆண்டவர் தோள் மீது சுமந்து செல்கிற தெய்வம். அது தெய்வத்தோட பிள்ளைகளே. அப்படியே அந்த ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தாராம். அந்த ஆற்றை அந்த கரையினுடைய அந்த புறம் பார்த்தாராம். ஒரு நெருப்பு ஒன்று எரிந்து கொண்டிருந்ததாம். அந்த நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிற அந்த பயங்கர ஒரு வெளிச்சத்தில் அந்த ஆற்றில் ஒரு மனிதர் நடந்து வந்தாராம் உதவி செய்வதற்காக. தம்பி நீங்கள் எங்கே போனோம்? வாங்க நான் உதவி செய்கிறேன், என் தோள் மேலே ஏறிக்குங்க அப்படின்னு சொன்னாரா. இவர் தோள் மேலே ஏறி அந்த கரையில் போய் இறங்கினாரா. இறங்கின உடனே
இவருக்கு நன்றி சொல்லலான்னு திரும்பினாரா, அது ஆளை காணலையா? தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, இப்படி ஆண்டவர் நாம் கஷ்டப்படும் போது, தோல்வியை சந்திக்கும் பொழுது, நமக்கு நிந்தனை நெருக்கடி வரும்போது நம்மை ஆண்டவர் தப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா! ஏனால் தேவன் நம் மீது மனதுருகிற தெய்வம். அல்லேலூயா! நாங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் எங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க, ரோடை கிராஸ் பண்ணி விடுவாங்க. சில பேர் கண்டும் காணாமல் போய் கொண்டிருப்பாங்க. நீங்கள்லாம் தயவு செய்து இப்படிப்பட்ட பார்வையற்றவர்களை நீங்கள் பார்த்தால் அவர்களுக்கு காசு பணம் இதெல்லாம் கொடுத்து உதவி செய்கிறத விட அவங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன தேவை அப்படிங்கிறத அறிந்து செயல்படுங்க. ரோடு கிராஸ் பண்ணி விடணுமா, இல்லை பஸ் ஏற்றி விடணுமா, பஸ் நம்பர் சொல்லணுமா, இப்படி தான் பெரும்பாலான மக்கள் இப்படி தான் இருப்பாங்க. ஆனால் சிலர் வாழ்வாதாரம் இல்லாமல் இன்றைக்கும் கஷ்டப்படுகிற எத்தனையோ பார்வையிட்டு இருக்கிறார்கள். ஆனால் கடவுள் எங்களை அந்த நிலைமைக்கு ஆளாக்காமல் இருக்கக்கூடிய நாங்கள் எல்லாரும் தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் இந்த உலகப்படியும் கூட, நான் ஒருவேளை அரசாங்க வேலை செஞ்சாலும் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்கள் கேட்டு பாருங்க, அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரை அவர்கள் முழுமையாக பற்றி கொண்டு வாழ்கிறார். அல்லேலூயா! அல்லேலூயா! ஆண்டவரை ஆதாரமாக வைத்து செயல்பட்டு யாரையும் நீ கேட்டாலும் சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற சகோதர சகோதரிகளை, நீங்கள் கஷ்டப்படுறீங்களா வாழ்க்கையில் கேட்டால் யாருமே கஷ்டப்படுறேன்னு சொல்லவே மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாட்சி உண்டு. ஒவ்வொருவரையும் கடவுள் வல்லமையாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். தெய்வத்தோட பிள்ளைகளே, நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தெய்வம். எனவே நாம் மனிதர்கள் நம்முடைய தவறுகளை சுட்டி காட்டி தண்டித்து அதிலே மகிழ்ச்சி அடையக்கூடிய மனிதர்கள். ஆனால் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய குற்றங்களை எல்லாம் கரைதிரையற்றவர்களாக நம்மை மாற்றி நம் மீது மனதுருகி நம்மை மீண்டும் ஒரு வாய்ப்பினை கொடுத்து, என் மகனாய் தொடர்ந்து நீ எனக்காக இரு, எனக்காக வாழி என்று ஆண்டு ஒவ்வொரு முறை நமக்கு வாய்ப்பு கொடுக்கிற தேவனாக இருக்கின்றார். அப்படிப்பட்ட தேவனை நாம் பற்றி கொண்டு வாழ்வோம். மாத்திரம் அதுக்கடுத்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நேரம் எப்படின்னு தெரியல. இந்த பிரெயில் வாட்சியை பற்றிலாம் உங்களுக்கு எங்களுடைய சகோதரர் அவங்க சொல்லுவாங்க. எப்படி நாங்கள் டைம் பார்க்குறோம், எப்படி நாங்கள் ஸ்டிக் யூஸ் பண்ண நடந்து போகிறங்கிற விஷயத்தெல்லாம் உங்களுக்கு மாலை நேரங்களே அவங்க சொல்லுவாங்க. ஆகையினால அன்புக்குரிய தெய்வத்துடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிப்போம். மனதுருகிற தெய்வத்தை நாம் ஒவ்வொரு நாளும் பற்றி கொண்டு வாழ்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தெய்வம் நம்ம ஒவ்வொரு நடத்துகிற தேவனாக இருக்கிறார். 1-2 வசனங்களை வாசிப்போம். அதனைத் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். நெகேமியா 9ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம். அதனைத் தொடர்ந்து யோவேல் 5ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனம். அதனைத் தொடர்ந்து சங்கீதம் 103:15, சங்கீதம் 111:5, சங்கீதம் 116:4, சங்கீதம் 145:8, மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். இப்படி நிறைய வசனங்கள் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். தேவத்துடைய பிள்ளைகளே, மத்தேயு 20ஆம் அதிகாரம் அவருடைய 34ஆம் வசனத்தை மட்டும் தயவு செய்து படிங்க. மத்தேயு 20:34. மத்தேயு 20:34. எஸ் அம்மா கொஞ்சம் தயவு செய்து மைக்கில் படிங்க கொஞ்சம் ப்ளீஸ். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். பாருங்க, ஆண்டவர் மனதுருகி அந்த 2 பார்வையற்றவர்கள் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் கண்களை தொட்டார். நிறைய பேர் கேட்டாங்க, அப்பா நீ தான் இயேசு உண்மையுள்ள தெய்வம், உண்மையான தெய்வம்னு சொல்றியே, ஏன்பா உங்கள் கண்ணெலாம் திறக்கல, ஏன்பா உங்கள் கண்ணெல்லாம் ஏன் திறக்காமல் இருக்குது, நீ தான் அவரை நம்புறேன்னு எங்கள் உறவுக்காரங்களாம் கேட்டாங்க, எங்கள் ஊரில் இருக்கிறவங்களாம் கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், கண்ணு பார்வை மட்டும்தானே இல்லை, வேற என்ன நான் உங்களை விட தாழ்ந்து போயிட்டேன், என்ன உங்களோட குறைஞ்சு போயிட்டேன். இன்னைக்கு ஆண்டவர் நீங்களாம் எவ்வளோ படிச்சிருக்கிறீங்க, எவ்வளவோ நீங்களாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, சம்பாதிக்கிறீங்க. ஆனால் கடவுள் இந்த அளவுக்கு ஆசீர்வாதமாய்த்திருக்கிற இதை விட இந்த கண் பார்வை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கு இனிமே கண் பார்வை தேவையே இல்லை, ஏன்னா ஆண்டவரே வெளிச்சமாக இருக்கிறார். அல்லேலூயா! எங்கு நடந்து சென்றாலும் ஆண்டவர் எங்களை அறியாத நடத்தி கொண்டிருக்கிறார். இருளை வெளிச்சமாய் கொண்டிருக்கிறார்.
கோணலை செவ்வையாய் கொண்டிருக்கிறார். அது போதும். இந்த கண் பார்வை வைத்து நாங்கள் இனிமேல் எதுவும் சாதிக்க போறதில்லை. இதுக்கு மேலே ஆண்டவருக்காக நான் ஊழியம் செஞ்சு அவரோடு சேர்க்கிற அந்த நித்தியமான வாழ்க்கைக்காக நான் வாழ்ந்தால் போதுமே தவிர என்று சொல்லி அந்த மக்களோடு நான் சொன்னேன். ஆகையினாலே எங்களுக்கு கண் பார்வைன்றது அவசியம் இல்லை. கடவுள் எங்களை நடத்துவார். எங்களை ஒரு நாளும் அதிசயமாய் நடத்தி கொண்டிருக்கிறார் தெய்வத்தோட பிள்ளை. உங்களையும் நடத்துவார். உற்சாகமா இருங்க. நீங்களும் தயவுசெய்து இனிமே யாருமே எதை குறித்து கவலைப்படாதீங்க. குடும்பத்தில் வேற சமுதாயத்தில் எல்லா வகையிலும் கஷ்டம் இருக்கலாம். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. எங்களை உயர்த்தின தெய்வம் உங்களையும் உயர்த்துவார். நீங்கள் ஆண்டவருக்காக நேரத்தை அதிகமாக ஆண்டோடு செலவு பண்ணுங்க. ஆண்டவருக்காக பொருத்தனை செய்திருந்தீங்கன்னா அதை நிறைவேற்றுங்க. நானும் கூட ஒரு நாள் மரித்து போயிருக்க வேண்டியவன். நான் ஒரு நாள் ஒரு 17-18 வயசு இருக்கும்போது என்னுடைய அண்ணன் என்ன பண்ணா, என்னை குளத்தில் இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு நான் உன்னை என் முதுகில் ஏறிக்கோ, நான் நீந்திக்கிட்டே உன்னை அந்த கரைக்கு கூப்பிட்டு போகிறேன்ட்டு கொஞ்சம் தூரம் நடுவில் தண்ணி ஆழமான பகுதியில் கொண்டு போய் அவனாலையும் மூச்சு பிடிக்க முடியல. நாங்கள் 2 பேரும் மூழ்கி உள்ள கிட்டத்தட்ட போய் சேர்ற நேரம் எப்படியோ கூட வந்த நண்பர்களாம், நீச்சல் தெரிந்த நண்பர்கள்லாம் உள்ளே வந்து எங்களை இழுத்து கொண்டு வந்து கரையில் போட்டு விட்டார்கள். எனவே என்றைக்கோ மரித்து போயிருக்க வேண்டிய என்னை பலமுறை ஆண்டவர் என்னை வசனங்கள் மூலமாக ஊழியக்காரர்கள் மூலமாக நிறைய எங்களுக்கு வசனங்களை கொடுத்து தேற்றிருக்கின்றார். எங்களை அவருடைய சமூகத்திலே நாங்கள் ஒருவேளை எங்களுக்கும் நிறைய பிரச்சனை உண்டு, போராட்டம் உண்டு. ஆனாலும் அந்த போராட்டத்தின் மத்தியிலும் கடவுள் எங்களை கைவிடாத தெய்வமாக, கரம் பற்றி நடத்துகிற தெய்வம், கருணையின் பெருங்கடலாக. உங்களுக்கு கருணையின் சாகரமேன்னு ஒரு மலையாள பாடல் உங்களுக்கு தெரியும். அதை நாங்கள் தமிழில் எங்கள் ஐயா எங்களுடைய டைரக்டர் ஐயா மொழிபெயர்த்திருக்கிறாங்க. கருணையின் பெருங்கடலே சோக கொடும்பையில் ஏறிடும் போல் மேகத்தின் ஸ்தனலருளி என்னை சாந்தனமாய் நடத்தும் என்ற அந்த பாடல் இருக்கிறது. அதை எங்கள் ஐயா அருமையாக தமிழை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இது வாய்ப்பு இருந்தால் பாட முடியும், இல்லை நான் மாலையோ அல்லது நாளையோ உங்களுக்காக பாடங்கள் ஆயத்தமாக இருக்கிறேன். கடவுள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாய்ப்பு கொடுத்த திருச்சபையினுடைய போதகர் ஐயா அவர்களுக்கும், திருச்சபைகளா உங்களுக்கும், என்னுடைய இயக்குனர் ஐயா அவர்களுக்கும், இயக்குனர் அம்மா அவர்களுக்கும், என்னுடைய ஜீவலட்சம் குழுவுக்கும் நன்றி சொல்லி கர்த்தர் இந்த நேரத்தில் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்திருக்கிறார். தகுதியோடு என்னை நிறுத்திருக்கிறார். கர்த்தருக்கு பயமுண்டுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பாடலை கருணையின் பெருங்கடலை பாடல் ஜீவ வெளிச்சம் சாங்ஸ் அப்படின்னு நீங்கள் யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி நாங்கள் பாடின பாடல்கள், நாங்கள் வெளியிட்டிருக்கிற இந்த பாடல்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஜீவ வெளிச்சம் சாங்ஸ் அப்படின்னு யூடியூப்ல போட்டு பாருங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த பாடலை கேட்போம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கருணையின் சாகரமே என்ற பாடலுக்கு ஒரு பெரிய பின்னணி இருக்கிறது. ஒரு மலையாள பாடல். கர்த்தருடைய தாசர் அருமையான சகோதரர் முத்துக்குமார் அவர்கள் அவருடைய அனுபவ சாட்சி உங்களுக்கு பகிர்ந்து கொண்டார்கள். ஆகவே இந்த பாடல் அவர் பாடியிருக்கிறார். ஜீவ வெளிச்சம் சாங்ஸ் என்று நீங்கள் டைப் பண்ணினீங்கன்னா பாடின பாடல்களிலே அநேக பாடல்கள் உங்களுக்கு வரும். நீங்கள் அதை கேட்டு பயன்பெறலாம். அதாவது இந்த பாடலோடு கூட நாம் ஜெபித்து இந்த கூட்டத்தை நிறைவு செய்ய இருக்கிறோம். நாங்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய தேங்காய் பட்டணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பாரகன் விளை அப்படின்ற இடத்துல ஒரு பொருத்தனை கன்வென்ஷன் நடத்துவதற்காக போனோம். அங்கே அந்த பொருத்தனை கன்வென்ஷன் அந்த சபையிலே நடத்தப்பட்டது. அந்த சபையிலே அந்த பொருத்தனை கன்வென்ஷனை நடத்தினது ஒரு அம்மா. அந்த எங்களுக்கு 3 நாள் அந்த இடத்துல தங்க வைத்து எங்களுக்கு எல்லாம் உணவு எல்லாம் கொடுத்தாங்க. நான் நினைச்சேன் அந்த நாட்களிலே கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால இவ்வளவு பெரிய ஒரு கன்வென்ஷனை நடத்துகிறாங்க. அதாவது தெருவெல்லாம் லைட்டு கட்டியிருந்தாங்க, பெரிய தோரணங்கள் எல்லாம் வச்சிருந்தாங்க.
அப்ப இவ்வளவு பெரிய கன்வென்ஷனை நடத்துறது ஒரு பெரிய பணக்கார அம்மா தான் இருக்கும் அப்படின்னு மனதிலே நாங்கள் நினைத்து கொண்டோம். ஆனால் கடைசி நாளிலே ஞாயிற்றுக்கிழமை மாலையில பாஸ்டர் சொன்னாரு, இந்த கன்வென்ஷனை நடத்துகிற அம்மா வீட்டில் உங்களுக்கு டீ ஏற்பாடு பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் பெருத்த எதிர்பார்ப்போடு 3 மணிக்கு அங்கே போனோம். நான் நினைச்சேன் பெரிய பங்களா, பெரிய வீடு அப்படி இருக்கலாம். ஏன்னா அன்னைக்கே ஒரு 27,000 ரூபாய் செலவு பண்ணி ஒரே அம்மா செலவு பண்ணி இந்த கூட்டத்தை நடத்தியிருந்தாங்க. அப்படின்னு அங்கே போனோம். அங்கே பார்த்தா ஒரு ஓடு வீடு, அப்படியே சாஞ்சி கீழே விழுறது மாதிரி ஓடலாம் அப்படி இருக்கு. வராந்தையில் உட்கார்ந்து நான் மேலே பார்த்து அப்படியே யோசித்துட்டே இருக்கோம். எங்கள் டீம் எல்லாம் அப்படியே யோசித்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பார்வை இல்லை. ஆனால் அந்த வீட்டினுடைய தன்மையை புரிந்து கொண்டார்கள். அந்த வீடு அப்படி இருக்கிறது. அப்போதான் அந்த அம்மா எங்களுக்கு தன்னுடைய சாட்சியை சொன்னாங்க. ஐயா, எனக்கு 2 பெண் பிள்ளைகள், அது என்னுடைய 2 பெண் பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுத்தோம். அவங்களுக்கு 2 பெண் பிள்ளை, அவங்களுக்கும் பிள்ளைங்க பிறந்ததெல்லாம் பொண்ணா பிறந்துச்சு. எங்க சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து என்னை போட்டு எப்போ பார்த்தாலும் சொல்லுவாங்க, உனக்கு ஆம்பளை வாரிசே கிடையாது, உனக்கு வாரிசே கிடையாது, எல்லாம் பொம்பளை அப்படின்னு சொல்லிட்டு ஏளனம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் என்னுடைய சொந்தக்கார பையன் ஒரு நாள் குடிச்சிட்டு வந்து எங்கள் வீட்டில் உனக்கு வாரிசே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னை நிந்தித்தான். அன்றைக்கு நான் வீட்டில் அழுது கொண்டே இருந்தேன். வியாழக்கிழமை, அது ஒரு வியாழக்கிழமை. அன்றைக்கு எங்களுடைய ஆலயத்திலே இரவு ஜெபம் நடந்து கொண்டிருந்தது. நேரே 6 மணிக்கு சபைக்கு போனேன். முழங்கால் போட்டுக்கிட்டு நான் அழுது ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். ஆண்டவரே, எனக்கு நீர் ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால், எனக்கு ஒரு ஆண் வாரிசை கொடுத்தீங்கன்னா நான் இந்த சபையிலே ஒரு பொருத்தனை கன்வென்ஷனை நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பொருத்தனை பண்ணிட்டு வந்தேன். கர்த்தருடைய பெரிய கிருபையினாலே ஆண்டவர் என்று ஜெபத்தை கேட்டார். என்னுடைய ஜெபத்தை, என்னுடைய கண்ணீரை கண்டார். என்னுடைய 2வது மகள் ஒரு மிலிட்டரிக்காரருக்கு திருமணம் செய்து கொடுத்திருந்தோம். அவள் கற்பம் தரித்தாள். அழகான ஒரு ஆண் குழந்தையை அவள் பெற்றெடுத்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க இன்னைக்கு கருங்கலை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அருமையான கடவுளுடைய பிள்ளைகளை அந்த நிகழ்ச்சி என்னுடைய உள்ளத்தை ரொம்ப பாதிச்சுட்டே இருந்துச்சு. பிள்ளை பிறந்தாலும், பிள்ளை இல்லைனாலும் குற்றம், பிள்ளை பிறந்தாலும் குற்றம், அது பொம்பளையா பிறந்தாலும் குற்றம். உலகம் எவ்வளவு பயங்கரமான நிந்தனையை கொடுக்குது பார்த்தீங்களா? அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, அந்த நிந்தனை, அந்த அம்மா அந்த நிந்தனையினுடைய உச்சகட்டத்தில் இருக்கும்போதுதான் இந்த ஜெபத்தை பண்ணினாங்க. கர்த்தர் கேட்டார். அது என்னுடைய உள்ளத்தை தொட்டு கொண்டிருந்தது. அப்பதான் நான் சென்னைக்கு அதே பாரத்தோடு போனேன். என்னுடைய 2வது பையன் ஒரு நாள் காலையிலே அவன் பாடலை போட்டு கொண்டிருந்தான். அந்த பாடல் ஒரு மலையாள பாடல் தான். கருணையின் சாகரமே சோக கொடுமையில் ஏறிடும்போல் மேகத்தின் தளரழு அருளி என்னை சாந்தனாய் நடத்திடணுமே அப்படின்னு அழகான பாடல். இந்த கண்ணில் கண்ணீர் வந்துச்சு. உடனே அந்த பாடலை தமிழில் மொழிபெயர்த்தேன். நிறைய மலையாள பண்டிதர்கள்ட்ட எல்லாம் கேட்டேன், அவங்களுக்கு ஒன்றும் தெரியல. எனக்கு தெரிஞ்ச பாஷையிலே நானே மொழிபெயர்த்தேன் தமிழில். அதுதான் ஜீவ வெளிச்சம் சாங்ஸ் என்ற பாடலில் இருக்கிறது. நானே பாடணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் நான் பாடுறதை விட பார்வையற்ற ஒரு பாடல் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் முத்துக்குமார் பாடினார். அதனால இந்த பாடலை இறுதியாக பாடுவார். அதை தொடர்ந்து நான் ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சோகத்தோடு, வேதனையோடு, துன்பத்தோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனுடைய சமூகத்திலே பொறுத்தனையோடு நீ ஜெபிக்கும் பொழுது, கண்ணீர் விட்டு நீ கதறும் பொழுது, உன்னுடைய கண்ணீரின் ஜெபத்துக்கு பதில் தருகிற தெய்வம் நம்மோடு இருக்கிறார். அவர் இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அவர் ஒரு மரித்தவர் அல்ல, செத்தவர் அல்ல, உயிர் தெழுந்த உயிரோடு இருக்கிற ஒரு தெய்வம் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிந்தனைகளை மாற்றுகிறார், நம்முடைய கண்ணீரை துடைக்கிறார், நம்முடைய துன்பத்திலே நமக்கு ஆறுதல் தருகிறார். பாடுவோமா? எல்லாரும் சேர்ந்து, தெரிஞ்சவங்க சேர்ந்து பாடலாம், இல்லைன்னா எங்களுடைய குழுவினர் பாடுவாங்க. கருணையின்
நிழலினாலே என்னை சமாதானமாய் நடத்தும். கிருபையருளும் கிருபையருளும் அளவில்லா கிருபையருளும் இவ்வுலக யாத்திரையில் தேவ கிருபை அருளும். இவ்வுலக யாத்திரையில் தேவ கிருபை அருளும். அருமையாளே, இதனுடைய அடி என்ன சொல்கிறது என்றால் கிருபையருளும் கிருபையருளும் தேவ கிருபையருளும். ஆண்டவரே ஒருவரே, நீங்க எங்களோடு சேர்ந்து பாடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கிருபையை தருவார். அளவில்லாத கிருபையை உங்களுக்கு பகிர்ந்தளிப்பார். அதிகள் வேதனைகள் இந்த அவமானம் வந்திட்டாலும் புதுவேலனை தந்துவே என்னை சமாதானமாய் நடத்தும். புதுவேலனை தந்துவே என்னை சமாதானமாய் நடத்தும். கிருபையருளும் அப்பா, கிருபை தாரும் ஆண்டவரே. அளவில்லா கிருபை அருளும். இவ்வுலக யாத்திரையிலே தேவ கிருபை அருளும். இவ்வுலக யாத்திரையிலே தேவ கிருபை அருளும். சோதனை பெருகும் போது என் சரீரமோ சோர்ந்திடாமல் அடைக்கும் கரங்களினால் என்னை சமாதானமாய் நடத்தும். அடைக்கும் கரங்களினால் என்னை சமாதானமாய் நடத்தும். கிருபையருளும் கிருபையருளும் அளவில்லா கிருபையருளும். இவ்வுலக யாத்திரையிலே தேவ கிருபையருளும். இவ்வுலக யாத்திரையிலே தேவ கிருபையருளும். எல்லாரும் முழங்கால் படிடுவோம். எல்லாரும் அப்படியே எல்லாரும் முழங்கால் படிட்டு அப்படியே நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே அப்பா, உங்களுடைய கிருபை எனக்கு தாருங்கப்பா. உங்களுடைய கிருபை எனக்கு தாருங்கப்பா. இந்த பொல்லாத உலகத்துல எனக்கு வாழ வழி தெரியலப்பா. எனக்கு வாழ எனக்கு கிருபை தாருங்கப்பா. இந்த பொல்லாத உலகத்துல, நிந்தனை நிறைந்த உலகத்திலே, துன்பம் நிறைந்த உலகத்திலே ஆண்டவரே, கொடிய மனிதர்கள் வாழ்கிற இந்த உலகத்திலே ஆண்டவரே, பிரச்சனை நிறைந்த இந்த உலகத்திலே நான் வாழ உலக யாத்திரையிலே உம்முடைய கிருபை யாவரும் வெறுக்கும் போது பாசத்தின் ஆழத்தினால் என்னை சமாதானமாய் நடத்தும். பாசத்தின் ஆழத்தினால் என்னை சமாதானமாய் நடத்தும். கிருபையருளும் கிருபையருளும் அளவில்லா கிருபையருளும். இவ்வுலக யாத்திரையிலே தேவ கிருபையருளும். இவ்வுலக யாத்திரையிலே தேவ கிருபை
கருணையின் பெருங்கடலே அப்பா சோக கடுமையில் வேகத்தில் நிழலினாலே என்னை சமாதானமாய் நடத்தும். வேகத்தில் நிழலினாலே என்னை சமாதானமாய் நடத்தும். கிருபையருளும் கிருபையருளும் அளவில்லா கிருபையருளும் திருவானக யாத்திரையிலே தேவ கிருபையருளும் திருவானக யாத்திரையிலே தேவ கிருபையருளும். ஆமாப்பா, எல்லாரும் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஆண்டவரே, இந்த உலகத்தில் எனக்கு உம்முடைய கிருபையை தாங்கப்பா. நான் வாழ வழி தெரியாம இருக்கிறேன் ஆண்டவரே. நிந்தனைகளினாலும் அவமானங்களினாலும் கண்ணீரினாலும் கஷ்டங்களினாலும் ஆண்டவரே நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன் அப்பா. இந்த உலகத்தில் எனக்கு வாழ வழி செலுத்தார் ஆண்டவரே. கருணையின் பெருங்கடல் நீரே அப்பா. ஆண்டவரே, கிருபையை தாரும், கிருபையை தாரும், அளவில்லாத கிருபையை தாரும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் சகித்துக் கொள்ள, தாங்கிக் கொள்ள எனக்கு உம்முடைய பலனை தாருமாண்டவரே. எல்லாரும் கண்ணீரோட கேட்போம். எல்லாரும் அப்படி முழங்கால நிக்கும்போது ஒரே ஜெபம், உன்னுடைய ஒரு சொட்டு ஜெபம், உன்னுடைய இருதயத்தினுடைய வேதனை, நீ தேவ சமூகத்திலே வெடிக்கிற ஒரு சொட்டு கண்ணீர் உன் உள்ளத்தில் உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தேவ சமூகத்திலே உன்னுடைய இருதயம் நொறுங்குமானால், உடையுமானால், தேவ சமூகத்தை நோக்கி உன்னுடைய இருதயம் கதறுமானால் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில மட்டுமல்ல, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, சந்ததி சந்தானங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக வந்து சேரார். தேவனுடைய பிள்ளையே, எல்லாரும் கண்ணீரோட ஜெபம் பண்ணோம். எல்லாரும் ஒரு சமூக நிமிஷத்துல ஆண்டவரை நோக்கி பாருங்க. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் நாம கதறுவோம். அந்த அம்மா தன்னுடைய பொறுத்தறிய ஆண்டவருடைய சமூகத்துல போய் கண்ணீர் வழித்தாங்க. அந்த வேண்டுதலை கர்த்தர் கேட்டார். இன்றைக்கு நம்முடைய தேவ சமூகத்திலே முழங்கால் படிக்கிற சகோதரனே, சகோதரியே, வாலிப தம்பி, தங்கச்சி, அருமையான மகனே, மகளே, உன்னுடைய படிப்பு, உன்னுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க இயேசு போதுமானவராய் இருக்கிறார். நீ அவருடைய கரத்திலே இருக்கிறாய். உன்னை அவர் பார்க்கிறார். நீ உன்னுடைய வியாகுலத்தை அவர் காண்கிறார். உன்னை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். வருங்காலங்களில் ஒரு பெரிய சந்ததியாக, ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட மகனாக, மகளாக நீ வாழுவாய். இந்த சபைக்கு சாட்சியாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். இந்த தேசத்துக்கு உன்னை ஒரு தூடாக மாற்றுவார். ஆண்டவர் உன்னை கொண்டு பலத்த காரியங்களை செய்வார். தேவனுடைய பிள்ளையே, கண்ணீரோடு தேவனுடைய சமூகத்தில் ஜெபிப்போம். கண்ணீரோடு இந்த உபவாச ஜெபத்தில் ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை தாரும். என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இருக்கிற கஷ்டத்தை மாற்றும் ஆண்டவரே. நல்ல ஞானத்தை தாரும். பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக, குடும்பத்தின் நன்மைக்காக ஜெபியுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. முடியுமானால் கதறுங்கள் தேவனுடைய சமூகத்திலே. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, கிருபையை தருகிற தெய்வமே, ஆண்டவரே, இந்த உலகத்திலே வேதனை நிறைந்த உலகத்திலே சமாதானமாய் வாழ உம்முடைய கிருபையை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, நீர் செய்த எல்லா உதவிகளுக்காக, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, நீர் செய்த எல்லா அதிசயங்களுக்காக, எங்களுடைய ஜெபத்தை நீர் கேட்டதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. சபை மக்களுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்யுங்க அப்பா. எங்களுடைய தேசத்தை ரட்சியுங்க ஆண்டவரே. எங்க தேசத்துல இருக்கிற பாவங்கள், பாவ பழக்க வழக்கங்கள், இளைஞர்கள் மத்தியில இருக்கிற எல்லா காரியங்களும் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. தேவ ஆவியானவர் இந்த அரண்மனையிலே எங்களுடைய சபையிலே இறங்கி அதிசயங்களை விளங்க செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம், 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 சோத்திரம். எல்லா துதி, எல்லா கனத்தையும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.